நம்பிக்கைகளில் 4 விதமான நம்பிக்கை அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். அதில் இன்றைக்கு நாம் அவநம்பிக்கையிலேருந்து எப்படி வர்றது, அவநம்பிக்கைன்னா என்ன, அதுலேருந்து எப்படி வர்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல சான்றோடு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் ஹெரால்டு ரசல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பாராசூட் விஞ்ஞானி அவர். நமக்கு சில முன் உதாரணங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா அந்த உதாரணங்கள் இருக்கும்போது தான் நம்மால் செயல்படுவது மிகவும் எளிதாக இருக்கிறது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப தயங்கி போய் உட்காடுறோம். நமக்கு முன்னால் ஒருத்தர் அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அடா அவர் செஞ்சார்ப்பா அப்படின்னா, அப்படியா அவரை செஞ்சார், அப்போ நான் கூட செஞ்சுருவேனே அப்படின்னு நம்ம போயிடுறோம்ல. அந்த மாதிரி நம்ம முன் உதாரணங்களை நம்ம பார்க்கும்போது நம்முடைய அவநம்பிக்கை நம்மளை விட்டு போயிடும். அதுக்காக தான் இது. ஹெரால்டு ரசல் அப்படிங்கிறவர் பாராசூட் விமானியாக இருக்கார். 2வது உலக யுத்தம் நடக்கிற காலம், 2வது உலக போர் நடக்குது. அந்த சமயத்தில் அவர் இருக்கக்கூடிய அந்த முகாமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பீரங்கி சத்தம் கேட்குது. அடுத்த நொடி இப்போ என்ன, அந்த போர்க்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு கேஸ் கிடைக்கிறது தட்டுப்பாடாக இருக்குது, பெட்ரோல் கிடைக்கிறது, அது இதுன்னு நிறைய நம்ம கஷ்டங்களை இந்த போர் தொடங்கும் போதுலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், புரிந்து கொண்டும் இருக்கிறோம். அந்த மாதிரி அந்த பீரங்கி வெடித்த உடனே அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவுமே இந்த ரசலுக்கு தெரியவே இல்லை. தெரியாமல் இருந்ததுனால என்னாச்சு, அவர் உணர்ந்து அவர் பார்க்குறதுக்குள்ளே அவர் இருக்கிற இடம் ஹாஸ்பிட்டல். அங்கே தான் அவர் இருக்கார். எப்படி வந்தேன் ஏதா வந்தேன், ஏதோ ஒரு சத்தம் கேட்டது, அவ்வளோதான் தெரியும். ஹாஸ்பிட்டலில் இருக்கார். யார் கொண்டு போட்டது அப்படின்னா, அந்த யாரோ பார்த்தவர்கள், அந்த முகாமுக்கு அருகில் இருந்தவர்கள் கொண்டு அவரை சேர்த்துருக்காங்க. அங்கே தான் அவர் இருக்கார். உடம்பை திருப்ப பார்க்குறாரு, திருப்ப முடியல. என்னன்னு பார்த்தா 2 கையுமே இல்லை அவருக்கு. அடுத்த நொடி அழுகுறாரு, அப்படியே அழுகுறாரு. மனோயியல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கைகள் இல்லை என்றால் கூட இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் நாளங்கள்லாம் இருக்குல்ல, அதனுடைய தொடர்ச்சி இன்னும் இது வரைக்கும் இருக்கும். அது பாதியோடு தானே வெட்டுப்பட்டு போயிடுது. அதனால் அந்த கைகள் வலிக்கும் அப்படின்னு அந்த மனோதத்துவ இயலாளர்கள் குறிப்பிடுறாங்க, மனோதத்துவ டாக்டர்களும் குறிப்பிடுறாங்க. இல்லாத இடத்தில் கூட வலிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இவருக்கு இப்போ இந்த 2 கையுமே இல்லை, எழுந்திருக்க முடியல, சத்தம் போடுறாரு, கத்துறாரு. ஹாஸ்பிட்டலில் யாராவது இருக்கீங்களா, வாங்க வாங்கன்னு கத்துறாரு. உடனே ஒருத்தவங்க பார்த்துட்டு, உங்களோட கைகள் 2ம் இந்த பீரங்கி வெடிச்சத்தில் போயிடுச்சு, கைகள் இல்லை இப்போ. அதுக்கும் பதிலாக அந்த கைகளுக்கும் பதிலாக 2 கொக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் அவருக்கு? இந்த கொக்கியை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? கைகள் தானே முக்கியம். இந்த கைகளுக்கு இருக்கிற சிறப்பு தானே நம்ம உழைப்பு, நம்ம சாப்பிட்றது எல்லாமே இந்த கைகள் தானே. இப்போ இந்த கைகளே எனக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், நான் என்ன ஆவேன் அப்படின்னு கத்துன்னு கத்துறார். அப்படி கத்தும்போது அவரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வராரு. பித்து பிடிச்ச ஒரு மாதிரி ஆயிடுறாரு அவர். அவரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வராரு. அவர் பேர் சார்லி மெக்கானிக்கல் அப்படிங்கிறவர் தான் பார்க்கறதுக்கு வராரு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருக்கும் கைகள் கிடையாது. அவர் இவரை பார்க்க வர்றாரு. பார்த்த உடனே இவர் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் வாழறதுக்குன்னு என்ன இருக்குது, என்னுடைய கைகள் போன உடனே என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே சார்லி சொல்கிறாரு, உன்னுடைய தடைகளை சரி பண்ணிட அப்படிங்கிறாரு. என்னது தடையா, கையே இல்லைங்கிற தடைன்னு சொல்கிறீங்க அப்படின்ன உடனே சார்லி சொல்கிறாரு, முதல்ல உன்னை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்னை எப்படி நான் மாற்றுறது, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே சார்லி சொல்கிறாரு, உனக்கு இருக்கிறது ஒரு ஊனம் தான், அது ஒன்றும் தடை இல்லை அப்படின்ன உடனே, ஊனமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதோட அவர் போயிடுறார், அந்த சார்லி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் உட்காந்து யோசிக்கிறாரு, ஊனம்னா என்ன, தடைன்னா என்ன. ஊனம் அப்படின்னா செயலற்று போகிறது,
இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஊனம். உனக்கு என்ன ஊனமாக வந்துட்டுது? உனக்கு தடை தான் ஏற்பட்டு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை இன்னும் இருக்குது, நீண்ட காலம் இருக்குது, மற்ற புலன்கள்லாம் உனக்கு இருக்குது, இந்த உடம்பெல்லாம் இருக்குது, கைகள் மட்டும்தானே இல்லை. இது ஒரு தடை தான். உன்னுடைய வாழ்க்கை முற்று முதலுமாக முடிந்து போகவில்லை. நீ அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத யோசி அப்படின்னு இவருக்கு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா அவரும் கைகள் இல்லாதவர் தான். அப்போ சொல்லும்போது கைகள் இருக்கிறவங்க சொன்னால் நம்ம நிறைய வாதம் பண்ணுவோம், உனக்கு இருக்குது அதனால நீ பேசுகிற அப்படியெல்லாம் சொல்லுவோம். இல்லாதவர் சொல்லும்போது என்ன பண்ணுவோம், ஏதாவது இருக்குமோ அப்படின்னு யோசிப்போம்ல. அப்படி தான் இந்த ரசல் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணலாமான்னு பார்க்குறாரு, ஒன்றுமே ஒரு துறையுமே வரல. ஒரு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த சார்லி வர்றாரு. என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எந்த துறையுமே தேர்ந்தெடுக்க முடியலையே, எல்லாத்துக்குமே கைகளின் அவசியம் ரொம்ப இருக்குது, என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ன உடனே சினிமா துறையை பற்றி யோசிச்சியா அப்படின்னு கேட்குறாரு சார்லி. நம்ம என்ன நினைக்கிறோம், சினிமாவுக்கு வரணும் அப்படின்னா அந்த தோற்ற பொலிவை நினைக்கிறோம், உறுப்புகள் அத்தனையும் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு அவங்கள ஒரு ஹீரோவாக்கி அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு 1,00,000 பேர் 2,00,000 பேருன்னு பின்னால் சுற்றுறதுக்கு இருக்காங்க. அவர்களினுடைய உண்மைத்தன்மை என்னன்னே தெரியாதவங்க. இப்போ இதெல்லாம் சினிமா தானே தூக்கி விடுது. அந்த துறையை நீ ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த சார்லி கேட்குறாரு. கேட்ட உடனே சரி அப்படின்ட்டு இவரும் இந்த சினிமா துறைக்குள்ளே போகிறாரு. முதல் படம், அவரோட படம் என்ன படம்னா த பெஸ்ட் இயர் ஆஃப் லைஃப்ஸ், நம் வாழ்வின் சிறந்த வருடங்கள் அப்படிங்கிறது தான் அந்த படம். படம் சக்க போட்டுது பாருங்க. இவருக்கு பயம், கைகள் இல்லாமல் நான் நடிச்சிருக்கேன், யார் பார்ப்பாங்க அந்த படத்தை, ஓடுமா ஓடாதா, இவ்வளோ பணம் பண்ணி நம்ம செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோமே, ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழும்ல. அவருக்கும் அந்த மாதிரி எழுந்தது. ஆனால் பாருங்கள், அந்த படம் சூப்பர் ஹிட்டு, ஆஸ்கார் விருது வாங்குச்சு அந்த படம். எத்தனை விருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஆஸ்கார் விருது அந்த படம் வாங்கியிருக்கு. அதில் இவருக்கு துணை நடிகர், மிகச்சிறந்த ஒரு துணை நடிகர் அப்படிங்கிற ஒரு பேரும் கிடச்சிது. ரஸ்ஸலின் வாழ்க்கை முழுவதுமாக மாறி போனது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இழப்பு தான், அதை சரி பண்ண முடியாது. ஆனால் அந்த இழப்பை கடந்து நம்மால் என்ன பண்ண முடியும், அதுதாங்க நம்பிக்கை. அவநம்பிக்கையிலிருந்து மீள்வது, இதுதான் அவநம்பிக்கை. என்னால் முடியாதுன்னு முதல்ல உட்கார்ந்துருந்தார்ல ரஸ்ஸல், இது அவநம்பிக்கை. சார்லி சொல்லி அவரை தூண்டி விட்டு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் மூலம் இவருக்கு தன்னம்பிக்கை ஏற்படுது. அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக, மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக கருதப்படுகிறார். அப்படின்னா முதல்ல நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வரணும். வரலன்னா கூட பரவாயில்ல, மற்றவர்களினுடைய வாழ்வியலை கேட்டாவது படித்தாவது நாம் நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது உறுதி தான். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மனசில் நம்பிக்கை வரணும், பயிற்சி பண்ணணும், இடைவிடாத பயிற்சி பண்ணணும், கடுமையாக உழைக்கணும். இந்த கடும் உழைப்பும் விடையிடாது இப்போ செய்யக்கூடிய முயற்சியும் நம்மளை ஒரு உயரமான இடத்துல கொண்டு போய் வைக்கும்னு நாம் நம்பணும். அது வைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.